திருக்குறள் குறள் 24. ஒழுக்கத்தின் என்பது ஒழுக்கம் விழுப்பந்தரலான். திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு மனிதனின் உண்மையான அழகும் உயர்வும் அவன் ஒழுக்கமே. ஒரு ஊரில் ராஜன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் திறமையானவன். படிப்பிலும் வேலைகளிலும் முன்னிலையில் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. ஒழுக்கம் குறைவு. மூத்தவர்களை மதிக்க மாட்டான். வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான். பேச்சிலும் செயலும் அவசரமாக இருக்கும். அதே ஊரில் குமார் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு பெரிய திறமை இல்லை. ஆனால் ஒழுக்கம் நிறைந்தவன். அவன் நேரத்துக்கு வருவான். மரியாதையாக பேசுவான். வாக்குறுதியை காப்பாற்றுவான். ஒரு நாள் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு ஊருக்கு வந்தது. ராஜனும் குமாரும் அதற்கு விண்ணப்பித்தார்கள். ராஜன் திறமையில் சிறந்தவன். ஆனால் நேர்காணலில் அவன் ஒழுக்கமின்மை தெரிந்தது. குமார் சாதாரணவன். ஆனால் அவன் பண்பும் ஒழுக்கமும் அனைவரையும் கவர்ந்தது. இறுதியில் வேலை கிடைத்தது குமாருக்குத்தான். அப்போது ராஜன் புரிந்து கொண்டான், திறமை உயர்த்தும், ஒழுக்கம் நிலைநிறுத்தும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கத்தின் என்பது ஒழுக்கம் விழுப்பந்தரலான். திருக்குறள் வாழ்க்கையை அழகாக்கும் அறநூல். Thank you for watching. Like, share, subscribe if you like the story. Next video on Thursday.